வணக்கம். பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்னென்னா, அண்ணா, எனக்கு விதையில் வெரிகோசில் பிரச்சனை இருந்தது. நான் ஒரு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்தேன். 6 வருடமாக குழந்தை இல்லை. உங்களிடம் சிகிச்சை பெற்றால் குழந்தை பேர் கிடைக்குமா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ குழந்தையின்மைக்கு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லலாம். வேரிகோசில், பைலேட்ரல் வேரிகோசில் இருக்கிறப்ப என்ன ஆகுனா, 2 விதைகள், வலது இடது 2 விதைகள்லையுமே வேரிகோசில் 2 கிரேடுக்கு மேலே இருக்கிறப்ப 3 or 4 or 5 அந்த மாதிரி கிரேடு இருக்குது, வேரிகோசில் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு உயிரணுக்கள் மொத்தமாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 0 லெவல் அசுஸ்பேமியா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேரிகோசிலுக்கான அறுவை சிகிச்சை பண்ண பிறகு ஒரு சிலருக்கு உயிரணுக்கள் வர்றது உண்டு. ஒரு சிலருக்கு வேரிகோசில் அறுவை சிகிச்சை பண்ண பிறகு உயிரணுக்கள் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு பார்க்கணும். ஏன்னா விந்து உருவாகக்கூடிய இடத்த பார்க்கணும். வலது விதை இடது விதை, அதோட ஹெட்டு, அந்த விதையோட தலைப்பகுதியில் ஒரு சிறு குறிப்பிட்ட அளவில் எபிடிடிமிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ விந்து செல்கள் உருவாகக்கூடிய இடம் அதுதான் எபிடிடிமிஸ். அந்த விந்து செல்கள் உருவாக விடாமல் சில நேரத்தில் எபிடிடிமிஸ் சிஸ்ட் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஆர்ச்சிட்ஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன சின்ன டாட்ஸாக சிஸ்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த இடங்களில் சில நேரங்கள் இரத்த கசிவு இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு ஹைட்ரோசில் இருக்கும். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறப்போ உயிரணுக்கள் வர்றது குறைவாக இருக்கும். ஸோ வேரிகோசில் மட்டுமே சில நேரத்தில் காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்குலாம் 1st கிரேடு 2nd கிரேடு இருக்கும். ஸோ அவங்களுக்கு கவுண்ட்டும் ஒரு 50 மில்லியன் கூட இருக்கும். ஒரு சிலருக்கு விந்து ரெஃப்ளெக்ஸ் ஆகும், வெளியில் முழுசாக போகாமல், செக்ஸ் பண்ணுறப்ப வெளியில் முழுசாக போகாமல் மறுபடியும் விதை பைக்கே வரும். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே நாம் ஆதவன் ஹெர்பல் டயட் கிளினிக்கில் நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸ் உங்களுக்கு நிறைய இடங்களில் இருக்கிறது தெரியும். சென்னையில் இருக்குது, பாண்டிச்சேரி, திருச்சி, மதுரை, கரூர், சேலம், கோயம்புத்தூர், வேலூர், ஈரோடு, ஸோ எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். விருத்தாச்சலம். ஸோ இன்னும் என்னென்னா நிறைய இடங்களில் நம்ம தம்பிங்க கிளினிக் கேட்குறாங்க. என்னால் முடியலை, இவ்வளோ தான் நம்மளால் போக முடியுது. ஸோ அதனால் நாம் போட்டிருக்கோம். எது உங்களுக்கு நியரஸ்ட்டோ அங்கே வாங்க. எங்களுடைய ஆதவன் ஹெர்பல் டயட் கிளினிக் சார்பாக www.asuspermia.comனு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேரிகோசில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை நாங்கள் சேஞ்ச் பண்ணி உணவு கொடுத்து மருந்து கொடுத்து அவங்களுக்கு 0 கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு கூட உயிரணுக்களை நாங்கள் கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டவே நீங்கள் 2ஆக பிரிக்க வேண்டியிருக்கோம். முதல்ல வேரிகோசில் இருக்குன்னா அந்த வேரிகோசிலுக்கு மட்டுமே முழுமையாக நாங்கள் மருந்து கொடுப்போம். ஸோ எங்களுடைய ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய விவிக்யூ பவுடர், விவிக்யூ கேப்சூல்ஸு, கிரேப் சீடு, ஸோ இந்த மாதிரி மருந்துகளை நாங்கள் தரப்போ மிக சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வர முடியும். ஸோ வேரிகோசில் 5 இருக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் அந்த லேப் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டு நார்மல் ஸ்டடியும் பார்க்கலாம். எல்லாமே எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ணி அதை நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் வேரிகோசிலுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டீங்க, ஒரு சிலருக்கு மறுபடியும் கூட ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா வர்றப்போ ஒரு டாப்லர் ஸ்கொரட்டம் ஸ்கேன் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, அதை நம்ம பார்ப்போம். விதையோட சைஸ் பார்க்கணும். ஒரு சிலருக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி விதை பிலோ 2 சென்டிமீட்டர் லெவல் கூட போயிடும். 4 சென்டிமீட்டர் லென்த் இருக்கணும் விதை. ஸோ அந்த விதை ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு சிலருக்கு விதையவே நல்லா வளர்க்குற அளவுக்கு சில மருந்துகள் கொடுத்து விதையை சைஸ் கொண்டு வரணும், வால்யூம் எடுத்துகிட்டு வரணும். நிறைய வேலைகள் அதில் இருக்குது. ஸோ ஒரு இயற்கையான வழியில் நாம் ஒரு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக நாங்கள் சொல்லக்கூடிய உணவுகளையும் சாப்பிட்ணும். பூண்டு கஞ்சி, பார்லி கஞ்சி, நீர் காய்கறிகள், பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், சவ், முள்ளங்கி, வாழைத்தண்டு, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட சொல்லுவோம். நிறைய சாம்பார் தான் எடுத்துக்கணும். காரக்குழம்பு எடுக்கக்கூடாது, புளிக்குழம்பு சாப்பிடக்கூடாது, ஆயிலி ஃப்ரைடு எடுக்கக்கூடாது.
இரவு ரொம்ப நேரம் கண் விழிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 முறை வந்து குளிக்கணும். குளிக்கக்கூடிய நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து குளிக்கணும். உடம்ப நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். கண்டமானைக்கு அலையக்கூடாது. வெயிலில் சுற்றக்கூடாது. ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். இப்படி நிறைய வந்து இருக்குது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் இன்றைக்கி வந்து ஆண்மை குறைவு, அது மாதிரி குழந்தை இல்லாத கோளாறு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்து யோசித்து எப்படி வந்து அதை சரிப்படுத்தணுன்றதை பார்த்துக்கணும். உணவுன்றது மிக மிக முக்கியமானது. உணவு முறை மாற்றம்ன்றது கண்டிப்பாக தேவை. அது மாதிரி விதைகள் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கான வந்து விதையை சரி பண்ணுறதுக்கான மருந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து விந்து உற்பத்தி கொடுக்கணும். ப்ரொடக்ஷனுக்கு மருந்து தரணும். விந்து ப்ரொடக்ஷன், செமன் குவாலிட்டி, அதை எல்லாத்துக்கும் நாம் கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணணும். 3 அல்லது 4 ஸ்டேஜாக வந்து பிரித்து இயற்கை வழியில் வந்து நாம் வந்து மருத்துவம் பண்ணுறப்ப விதைகள் சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியும், முழுமையாக சரி பண்ண முடியும். ஸோ அதற்கான கிளினிக்கல் ப்ரூஃப் டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் www.azoospermia.comல பாருங்கள். அதில் வந்து 0 இருக்கக்கூடிய கவுண்டே இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு நாம் வந்து அதில் வந்து சிகிச்சைகள் கொடுத்துருப்போம். ஒரு சிலர்லாம் வந்து நிறைய பேர் இப்போ நம்மக்கிட்ட எப்படி வருவாங்கன்னா அசோஸ்பெர்மியாவில் வருவாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். ஓரளவுக்கு வந்து கவுண்ட் வந்த பிறகு நீங்கள் ஐவிஐ போகலாம், ஐவிஎஃப்பும் போகலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து டெக்னாலஜியே வந்து சில நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஒரு சிலருக்கு ஏஜ் ஆகிடும். லேடிக்கு வந்து 38 வயசு இருக்கும், அவருக்கு ஜென்ஸுக்கு வந்து 45 தாண்டிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இயற்கை வழிக்காக கொஞ்சம் காத்திருக்கிறப்போ வந்து சில நேரங்களில் எரெக்ஷன் டிஸார்டர் வந்துடும். ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஸ்பேம் ப்ரொடக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு கவுண்ட்டை நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு விரைப்புத்தன்மையை நல்லா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கவுண்ட் வரைக்கும் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து நிறைய ஐயுஐ, ஐவிஎஃப் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் உங்களுடைய குழந்தைக்கான அந்த முயற்சியை வந்து சாதனையாக உருவாக்கிக்க முடியும். ஸோ வந்து எங்ககிட்ட வந்தால் நிறைய உணவு முறைகள் சொல்லுவோம், மருந்து முறைகள் சொல்லுவோம், சரியான லைஃப் ஸ்டைல் கொடுப்போம். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரெகுலராக எடுத்திங்கன்னா வந்து 72 நாளில் வந்து மெச்சூர்டு ஸ்பேமை வந்து உருவாக்க முடியும். மெச்சூர்டு ஸ்பேம் உருவாக்குறதுக்கு 72 நாள்லேருந்து 120 நாள் தேவைப்படும். ஸோ ஒரு வாரம் 10 நாளில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பலனும் வராது. ஸோ நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக சில கைடன்ஸ் கொடுப்போம். எங்களுடைய செக்ஸாலஜி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி நிறைய பேர் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஎன்ஒஎஸ் இல்லை குவாலிஃபைடு எல்லாமே நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை தருவாங்க. குழந்தை உருவாகிறதுக்காக ஓவலேஷன் டேட் கொடுப்போம். ஓவலேஷன் டேட் கொடுக்குறப்ப ஆண் என்ன சாப்பிடணும், பெண் என்ன சாப்பிடணும், பண்டைய சித்த நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எக்ஸ்ட்ராக்டெலாம் எடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டேட்டும் நாங்கள் வந்து கொடுப்போம். அந்த டேட்டில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப 90% அண்ட் எபோவ் எல்லாருக்குமே வந்து குழந்தைகள் நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ வந்து நிறைய குழந்தைகளை வந்து நாங்கள் வந்து இயற்கை வழியில் சித்தர்கள் ஆசியோட சிறப்பான முறையில் வந்து எங்களுடைய சிகிச்சை முறை அடிப்படையில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நீங்களும் வாங்க, பயன்பெறலாம். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 86084 For online consultation, India and overseas, 812407 667, 81241 7667, 812467 667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்குமிடம் ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. phone 04448593187, 812467 667, 812497 667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.